சுத்தி வர காடு, நடுவுலதான் கோயில் இருக்கு. ஈஸ்டர் திருப்பலி நடந்து கொண்டு இருக்குது. அங்க குண்டு வெடிச்சு நிறைய பேர் இறந்தவங்க. அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு சத்தம், ஆரவாரம். வெரிதாஸ் தமிழ் பணி நேயர்களுக்கு திவ்யாவின் அன்பான வணக்கங்கள். நம்ம அருட்தந்தையோட அங்க இருக்கக்கூடிய மக்கள், இலங்கை மக்களோட விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். அங்க விசுவாச வாழ்க்கையில இலங்கை மக்கள் எவ்வளவுதான் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி விசுவாசத்துல நிலை பெற்றுதான் இருக்காங்க. அந்த வகையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் எந்தெந்த மாதிரியான விசுவாச வாழ்க்கையில பக்தி முயற்சிகளை மேற்கொள்றாங்க தொடர்ந்து? நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வகையான மக்கள், ஒன்று கடவுள் இல்லை என்று சொல்றது, ஒன்று என்னதான் நடந்தாலும் கடவுள் பற்றி கொண்டு இருக்கிறத நாங்க சொன்னோம். நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவளடிக்கு தமிழர்களோ பார்த்தா அதிகமா அங்க இருக்கிறது மாதா கோயில் இருக்குது. மாதாவுக்கு அவங்க நிறைய பக்தி. அதோட புனித அந்தோணியார், எங்க பார்த்தாலும் அந்தோணியார், மாதாவும் அந்தோணியாரும் ஒவ்வொரு டே வச்சு ஸ்பெஷலா அங்கேயுமே பண்ணுவாங்க வேளாங்கண்ணின்னு. அங்கேயும் ஸ்பெஷல் டே அந்த மாதிரி இருக்கா இல்ல? செவ்வாய்க்கிழமைண்டா அந்தோணியாருக்குரிய நாள். அந்த நாளுல நிறைய இடங்கள்ல இருக்கிற அந்தோணியார் கோயில்ல அவ்வளவு மக்களை நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி மடுமாதா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்னார்ல இருக்குது மடுமாதா. அதுக்கும் நிறைய பக்தர்கள் அங்க போறத நாங்கள் பார்க்கலாம். ஆனா போனதில்ல. நீங்க வேணா கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நாங்க வாங்க, மாதாண்ட ஆசை உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் நிறைவா உங்களுக்கு இருக்கும். மடுமாதா என்று சொன்னா அந்த ஃபீஸ்ட் ஒரு மாசத்துக்கு முதலே, இல்லாட்டி ஒரு 15 நாளுக்கு முதலே எல்லாரும் எல்லா வேலையும் விட்டுட்டு அதிகமான ஆட்கள் அங்க வந்துருவாங்க. அது ஒரு காடு, சுத்தி வர காடு, நடுவுலதான் கோயில் இருக்கு. அப்ப அவங்க டென்ட் அடிச்சு எல்லாருமே குடும்பமா இருப்பாங்க. இது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்களை நாங்க பார்க்கலாம், அதே மாதிரி இந்துக்களை பார்க்கலாம், சிங்களவரை பார்க்கலாம். அது எல்லா இடத்துலயும் அங்க ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மாதாவிட்ட வருவாங்க. மாதாதான் அவங்கள பாதுகாத்தது, இந்த போர்ட்ட நேரங்கள் எல்லாம் பாதுகாத்ததுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால அந்த ஒரு மாசமே ஒன்றடியா ஒற்றுமையா, பக்கத்துல வேற மதத்தவர் இருப்பாங்க, வேற மொழி பேசுறவங்க இருப்பாங்க, ஆனா ஒன்றடியா தான் இருப்பாங்க. எல்லாமே ஷேர் பண்ணி, அது அம்மா, அது எங்கட அன்னை மரியாள்ன்ற புதுமையா தான் நாங்க எல்லாருமே பாக்குறோம். இது எங்கட எல்லா பீஸ் மாதிரி அது ஒரு 5-6 லட்சம் இல்லாட்டி அதை விட அதிகமா இருக்கலாம், எனக்கு வடிவா தெரியும். அவ்வளவு மக்கள் அங்க வர்றத பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்னேன், வெளியில இருந்து எல்லாமே வெளியிடங்கள்ல இருந்தா வருவாங்க. இலங்கையில இருக்கிற எல்லா பகுதியில இருந்து அந்த ஒரு மாசம் திருவிழா போல இருக்கும். அது சிறப்பா 15 நாள் ஆக்கள் எல்லாமே இருந்து, நான் சொன்ன மாதிரி டென்ட் எல்லாம் அடிச்சு விமர்சையா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி கொச்சிக்கடை அந்தோணியார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு வெடிச்சது அங்க. ஈஸ்டர் திருப்பலி நடந்து கொண்டு இருக்குது. அங்க குண்டு வெடிச்சு நிறைய பேர் இறந்தவங்க. அவங்களோட விசுவாசத்துக்கு இப்ப அந்த மாற்ற அந்த இடத்துல அவங்கள்ட்ட பெயர்கள், விசுவாசத்துக்காக இறந்தவர்கள் பெயர் இந்த வரலாறுல இருக்குது இப்ப. அப்ப அது ஒரு ஃபேமஸான கோயில். அங்கேயும் தமிழர், சிங்களவர், இந்துக்கள் எல்லாருமே வருவாங்க. நீங்க எப்ப கூட நீங்க போங்க, திங்கள்ல இருந்து எல்லா நாளும் போங்க, அங்க அவ்வளவு பக்தர்கள் இருப்பினும் அங்க அந்த மதம் சார்ந்து இல்ல, எல்லாருமே அங்க இருப்பாங்க. அதுவும் ஃபீஸ்ட் என்று சொன்னா பகல் மாதிரி தான் இருக்கு. இரவு கூட பகல் மாதிரி, அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு சத்தம், ஆரவாரம், அப்படியான இதுகள் இருக்கும். அங்க இன்னும் இந்த இடங்கள் மட்டும்தான் இருக்கு, இன்னும் நிறைய இடம் இன்னும் இருக்கு. இங்க தெரியும் தானே உங்களுக்கு, கச்சதீவை பற்றி தெரியும். அததான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கச்சதீவுக்கும் அவங்களுக்கு அங்கேயும் அந்தோணியார் கோயிலாம். எங்கெல்லாம் அந்த கடற்கரை சைட் இருக்குதோ அங்கெல்லாம் அதிகமா அந்தோணியார் கோயில்கள் இருக்கு. அதனால இந்த கச்சதீவுக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்கள்லாம் நாங்க போகலாம். குறிப்பிட்ட மக்கள்னா ஒரு எண்ணிக்கை. அதனால எல்லாருக்கும் போகணும் விருப்பம் இருக்கும், ஆனா போக முடியாது. ஒரு நாள் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா போவாங்க. அதிகமாவே விமர்சையா கொண்டாடுவாங்க, பாத்திருப்பீங்க. போகணும், அங்கேயும் போகணும்னு ஆசை இருக்கு. நிறைய இடங்கள் இருக்கு, எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசை இருக்கு. அதே மாதிரி இலங்கையில சென்ட் ஆன்ஸ்
அவங்களுக்கும் ஓகே அன்னம்மா அவங்களுக்கும் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க. செபஸ்டியர், ஓகே புனித செபஸ்டியர், புனித ஜேம்ஸ், யாகப்பர் ஆலயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. அப்படியான பக்தி முயற்சிகளை அவங்க எல்லாம் தொடர்ச்சியா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்தந்த இதை வந்து அந்தந்த டைம்ல நடந்துகிட்டே தான் நடந்து கொண்டுதான் இருக்கும். பல கோயில்கள் எல்லாம் தரமட்டமா தான் போயிருந்தது இந்த போர் மூலம். ஆனா அத எல்லாமே கட்டி எல்லா மக்கள் இப்ப பிஷப்ன்றதை தாண்டி அதிகமா மக்களே புலம்பெயர்ந்த நாடுகள்ல வாழ்ற மக்கள் தங்களோட எங்கட கோயில் அழகா இருக்கணும் அதெல்லாம் வடிவா கட்டி அதிகமான இடங்கள்ல எல்லாமே வடிவா இருக்கிறத நாங்க இப்ப பாக்கலாம். சூப்பர் ஃபாதர். அங்க இருக்கவங்க என்னென்ன பக்தி முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க அப்படின்றத பேசணும். இன்னும் அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி. அருட்தந்தையோட அங்க இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன பக்தி முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்றாங்க அப்படின்றத பேசணும். இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.